தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் வந்து வீரமணிண்ணா. சார் என் பேர் வந்து வீரமணிண்ணா. ஓகே. என் நம்பர் வந்து 87 60 52 05 75. ஓகே சொல்லுண்ணா. சார் உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க சார். அதாண்ணா 87 ஓகே 60 ஓகே 52 சொல்லுங்க 05 சொல்லுங்க சார். 75. ஓகே சார். தகவல் கொடுத்தது மிக்க நன்றி சார். ஏர்டெல் சம்பந்தமா என்ன தகவல் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றான் காலையில ஒரு 7 ரூபா பூச்சிங்க. ஓகே சார். ஏன் பூச்சின்னு கேட்டுக்கு இனிமேரி பாட்டு போறதுக்கு நீங்க கேட்டு போன் பண்ணி போட்டாக்கா இனிமேரி பாட்டு வருங்க அதனால வச்சுக்கிறீங்கன்னாங்க. ஓகே சார். சரி அதை கட் பண்ணுங்கன்னா. ஓகே. நான் ஒரு நம்பர் தரேங்க அது பண்ணுங்க கட் ஆயிடுன்னு சொன்னாங்க. ஓகே. சரின்னு கொடுத்தாங்க. நானும் போன் பண்ண கட் ஆயிடுச்சு. ஓகே. காலையில 7 ரூபா பிடிச்சாங்களா? ஓகே. நான் 5 ரூபா இப்போ மதியமா போட்டான் ஒரு 11 மணிக்கா. சொல்லுங்க. அது கால் மதியத்துல இருந்து செக் பண்ணி வந்துனே இருந்து பிடிச்சாங்களா பிடிக்கல ஏன் பிடிக்கிறாங்கன்ட்டு. ஹலோ சொல்லுங்க சார். இப்போ பாக்குறேன் 5 ரூபாய காணோம். 5 ரூபா 34 பைசா இருந்து இப்ப 34 பைசா தான் இருக்குது. 5 ரூபா காணோம். ஏன் ஏத்தீங்க சும்மா வெறுப்பாலாம் ஏத்தாதீங்க. ஏங்க காலையில திருப்பி அனுப்புறது ஆனா அதெல்லாம் அனுப்ப முடியாதுங்க. சரி அதை கட் பண்ணுங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. இப்ப 5 ரூபா யார் தாக்கா இருக்குது? வீட்டை எங்க அம்மா கேக்குறாங்க. போன் பண்ணி காலையில 20 ரூபாய் முன்னாடி என்னடா பண்ணிட்டு யாருக்கும் போனும் பண்ணல காய்ச்சல் கேக்குறாங்க. உங்களுக்கு ஏர்டெல் ஃப்ரெண்ட் ஜோன் சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க. சத்தியமான எதுவும் பண்ணலண்ணா. உங்க சைடுல ஆக்டிவேஷன் ஆயிருக்கு சார். சத்தியமான எதுவுமே பண்ணலண்ணா. இனிமே சொன்னாங்க தான் காலைல கட் பண்ணுனேன். உங்களுக்கு 9:30 மணிக்கு உங்களுக்கு வந்திருக்கு காலை ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு 15 கட் பண்ணுனேன் நானு. ஒரு நம்பர் கட் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி நீங்க வந்து ப்ராசஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க. காலையில எனக்கு காலையில வரல. நான் தானே அவங்க சொன்ன நம்பருக்கு போட்டேன். காலையில இல்ல சார் இப்போ சார். இப்ப எதுவும் காலை வரல சார் எனக்கு. இந்த டைம் தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. ஒண்ணுமே வரல சார் எனக்கு. சும்மா வெறுப்பால ஏத்தாதீங்க. உங்க சைடுல இருந்து உங்களுக்கு சத்தியமா எதுவுமே வரல சார். சாரி சார். சிரமத்திர மணிக்கு நம்ம சைடுல செக் பண்ணி பார்ப்போம். உங்க சைடுல ஆக்டிவேஷன் நடந்துச்சு. சத்தியமா எனக்கு எதுவுமே வரல சார். சிம்மு 2ல இருந்து ஒரு போன் கூட ஒன்னும் எனக்கு வரல சார். காலைல இருந்து கஸ்டமர் சப்போர்ட் இல்லாம நாங்க எந்த ஒரு சர்வீஸுமே ஆக்டிவேட் சத்தியமா மதியம் ஒரு பையன் தான் எனக்கு பண்ணானே கண்டி சிம்மு 2க்கு. வேற யாரும் ஒன்னும் பண்ணல எனக்கு. அந்த பாட்டு வச்சிருந்தா எனக்கு தெரியும். ஒரு நாளும் உன்ன மிரவாதுன்னு அந்த பாட்டு வரும் சிம்மு 2க்கு. அது வரவே இல்ல. நீங்க மட்டும் காய்ச்சி எடுத்துட்டு என்ன காய்ச்சி விடுனாலும் விட மாட்டீங்க. அதை கட் பண்ணாலும் கட் பண்ண மாட்டீங்க. காலைல தானே கட் பண்ண போன் பண்ணி. ஒழுங்கு மாதிரியே இப்ப 5 ரூபா வரணும். காலைல விட்டு ஒரு 7 ரூபாய் அது போனா போட்டோம். எனக்கு இப்ப 5 ரூபா வந்தா அவனு சொல்லிட்டான். 5 ரூபா சொல்றீங்க. பேலன்ஸ் திரும்ப வரதுக்கான ஆப்ஷன் நம்ம செல கிடையாது. அது சத்தியமா எனக்கு தெரியாது. நான் எதுவும் பண்ணல. சும்மா வெறுப்பால ஏத்துறீங்க. பண்ணிருக்கீங்க சார். நான் சத்தியமா பண்ண எந்த கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்றேன் சார். சும்மா சார் உங்க கஷ்டம் புரியுது. ஓகேங்களா? எங்க அம்மாட்ட எவ்வளவு கேள்வி வாங்க உனக்குன்னா தெரியும். சும்மா 5 ரூபா பிடிச்சி வெறுப்பீங்களா சார்? உங்க கஷ்டம் புரியுது சார். நீங்க வந்து ஆக்டிவேஷன் பண்ணதான் பேலன்ஸ் எடுத்துருக்காங்க. சத்தியமா நான் பண்ணனா? ஹலோ சொல்லுங்க. சத்தியமா நான் பண்ணலண்ணா. என் காய்ச்சி ஒண்ணுண்ணா சார். பேலன்ஸ் திரும்ப வரதுக்கான ஆப்ஷன் எனக்கு தெரியாதுண்ணா. நான் எதுவும் பண்ணலண்ணா. ஏன்னா இப்ப என் காய்ச்சி ஒண்ணா இதோட சிம்மு 2க்கு நான் காய்ச்சி கூட போட மாட்டேன். அது மட்டும் ஒண்ணா எங்க அக்காண்ட பேச்சு கூட அந்த காய்ச்சி ஆகி கட்டிடுறேன் நான் ஒண்ணா. காசு வரதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஒன்ஸ் உங்களுக்காக நாங்க கேன்சல் பண்ணி தரேன். உங்களுக்கு இனிமே அடுத்த பேலன்ஸ் எடுக்காதனால நாங்க பாத்துக்கோம். முதல்ல ஒரு 7 ரூபாய் இப்போ ஒரு 5 ரூபாய் மொத்தம் 22 ரூபாய். யாருன்னா யார் தாக்கா இருக்குத்தியா? கொளுத்தி வேலை கஷ்டப்பட்டு கொளுத்தி வேலை செஞ்சு நான் கூட்ட கூத்திய பின்ன 20 ரூபா 30 ரூபா வாங்கி ரீசார்ஜ் பண்ண போட்ட உடனே எடுத்துக்கிறீங்க. கேட்டாக்கா இதுக்குள்ள ஆக்டிவேஷன் ஆகிடுது கிக்கிட்டிஷன் ஆகிடுது. நீங்க நான் எதனா பண்ண உங்க செல்லுல ஒரு போன் கூட வராது. அந்த மாரி காலைல சொல்லிட்டான். எனக்கு உங்க சைட்ல இருந்து அந்த போன் வரக்கூடாதுன்னு. சரிப்பா வராதுப்பான்னு சொல்லிட்டாங்க. அவங்க மெசேஜ் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப போன் வரலன்னு சொல்ற நீ வந்துட்டுன்றா. உங்களுக்கு போனும் வராது எஸ்எம்எஸும் வராது சொன்னீங்க. அது வந்து 7 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. எனக்கு ஆகலண்ணா. நான் போனே வரலண்ணா. எனக்கு ஒண்ணு கூட வரலண்ணா சார். உங்களுக்கு எங்க சைட்ல இருந்து ஆக்டிவேஷன் பண்ணிருக்கீங்க. ஓகே. எனக்கு எந்த போனும் வரல. நான் எப்ப ஆக்டிவேட் பண்ணுவேன்?
ஆக்டிவேட் ஆயிருக்கு சார். நீங்க பண்ணிருக்கீங்க, நீங்க மறைக்கிறீங்க. நான் உங்க பேசணும். உயர் அதிகாரி போன கொண்டா உயர் அதிகாரி போன கொடுன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணதான் உங்களுக்கு பேலன்ஸ் எடுத்திருக்காங்க. சத்தியமா நான் பண்ணல. கண்டிப்பா தெரிய வருது சார். நான் சொல்றேன், நான் சத்தியமா பண்ணல. நானு எனக்கு போனே வரலண்ணா. சிம் 2க்கு ஏர்டெல் இருந்து எனக்கு போனே வரலண்ணா. ஹலோ சொல்லுங்க சார். நான் சிம் 2க்கு எனக்கு போனே வரலண்ணா. மறுபடியும் சொல்றேன். நானு என் கஷ்டத்துக்கு புரிஞ்சுக்க. உங்க கஷ்டம் புரியுது சார். ஓகேங்களா? உங்க கஷ்டம் புரிஞ்சுதான் நம்ம பேசுறோம். ஓகேங்களா? எனக்கு போன் வரல. அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணி கேன பையனா நானு? நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிருக்கீங்க. நான் ஆக்டிவேஷன் பண்ணல. அப்ப என்ன பண்ணலாம் சொல்றீங்க சொல்லுங்க. எனக்கு 5 ரூபா வந்தா அவனு இப்ப 15 ரூபா வரணும்னு சொல்றீங்க. ஆமா. சரி சார், உங்களுக்கான நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இல்ல உயிரை ஏறிட்டு போன கொடுங்க. அவர் கையில் பேசிக்கிறான். நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன். கம்ப்ளைண்ட் எடுத்தா உங்களுக்கு 48 மணி நேரத்துல பேலன்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? 48 மணி நேரமாலாம் இருக்க முடியாது. எனக்கு சீக்கிரமா அனுப்ப வேணும். நீங்க ஒரு டெத்து ஒண்ணு போன் பண்ணி சொல்லணும். உங்களுக்கு 48 மணி நேரத்துல உங்களுக்கு இப்ப ஒரு டெத்து நான் போன் பண்ணி சொல்லணும். 48 மணி நேரம் அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. சரி இருந்து போன் பண்ணி சொல்லலாம் தான் வச்சிருந்தா. மணி நேரம் சிம்மு 1ல போட்டு சொல்லியிருந்தான். சரி 2ல போடுவோம்னா காய்ச்சே இல்லன்னு சொல்லிட்டு 34 பைசா தான் இது. உங்க பேலன்ஸ் இல்ல, ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அதான் சார் உங்களுக்கு கஷ்டம் புரியுது. ஓகேங்களா? நீங்க ஆக்டிவேட் பண்ணாதான் உங்களுக்கு பேலன்ஸ் எடுத்துக்கலாம். கஷ்டம் புரியுது. கஷ்டம் புரியுதுன்னு தெரியுது இல்ல? ஏன் கேட்டுக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்க. என்ன சத்தியமே காய்ச்சி முன்ன வெறுப்பால ஏத்தானா? ஹலோ சொல்லுங்க சார். நான் எங்க அம்மாட்ட கேய் வாங்கி போட்டேன். அந்த காய்ச்சி முன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். ஓகேங்களா? உங்களுக்கு பேலன்ஸ் வரும். 48 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான அமௌண்ட் ஒரு எங்க சைடுல ஒரு SMS வர நம்பர் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? சீக்கிரமா அனுப்புனா ஒரு டெத்து நான் அர்ஜென்ட்னா. உங்களுக்கு 48 மணி நேரத்துல உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அம்மா நேரம் 2 நாள் யாருன்னா காத்திருக்கு எடுக்கிறது ஒரு 5 நிமிடம் ஒரு 5 செகண்ட் கூட இல்ல. அதுக்குள்ள காய்ச்சி எடுத்துட்டீங்க. காய்ச்சி என் காய்ச்சி விடுறதுக்கு மட்டும் 48 நேரமான ஆகுமா? ஆமா சார், கண்டிப்பா. ஆமா சார். எடுக்கிறது மட்டும் 5 செகண்ட் கூட ஆகல. எடுக்கிறது விடுறது மட்டும் 48 மணி நேரம் ஆகுமா? அது வந்து எங்க உயர் அதிகாரிக்கு போய் அவங்க கிட்ட அவங்க வந்து உங்களோட கம்ப்ளைண்ட் எடுத்து பார்த்து அதன் பிறகு உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க. ஓகேங்களா? பாரு, நான் இந்த சிம்மு 3 மாசமா வச்சுக்கிறேன். இது வரைக்கும் ஒரு கால் பண்ணி பேசுனதுக்காண்டி கஸ்டமருக்கு போன் பண்ணி எதுவும் கேட்டதே கிடையாது. காலையில பண்ண இப்ப பண்ணான். இந்த 2 நாளா தான் என் தொல்லை. ஓகே சார், நீங்க 42 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு SMS பேலன்ஸ் உங்களுக்கு SMS ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? காலைல பூச்சி 7 ரூபாய். அதுக்கு ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது. நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. அது திரும்ப வரதுக்கு ஆப்ஷன் கிடையாது. கேன்சல் பண்ணாம இருந்தா உங்களுக்கு கேன்சல் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப மட்டும் கேன்சல் பண்ணிட்டு இப்ப நான் அப்படியே ஆக்டிவேட் பண்ணி விட்டுங்கன்னா அப்ப நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? கேன்சல் பண்ண சர்வீஸுக்கு உங்களுக்கு பேலன்ஸ். சரி, அந்த 7 ரூபாய் மண்ணா போட்டுனா கரிமாந்தத்துக்கு போட்டு எடுத்து எங்கன்னா எடுத்துட்டுங்க. இப்ப என் 5 ரூபாய் வரலன்னு வச்சுக்கான். சொல்லுங்க. அப்புறம் ஊரை எடுத்தா போன குத்து நான் பேச சொல்லிட்டான். 48 மணி நேரத்துல வரும். ஓகேங்களா? 50 நேரம் வேணா, கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புங்க. என் நிலைமை புரிஞ்சுங்க. ஓகே சார். இதை தவிர வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் வேணாம். இனிமேல் சொல்லிட்டேன். இதோட போன் மெசேஜ் கிச்சு என்ன வந்துன்னு வச்சுக்கான். இந்த சிம்ம அப்படியே கட்டி வச்சு 4 நிலையில வெட்டிடுவோம் அப்படியே. வேற எதுவும் வேணாம். நீ வை உனக்கு மாதிரியே சீக்கிரமா என் காய்ச்சி வரணும். Thank you for calling us. Have a nice day. அதெல்லாம் இன்னும் வேணா போனா. Okay.